அன்புக்குரியவர்களே, சாம்பல் புதன் அன்று இன்றிலிருந்து நாம் தவக்கால மேற்கொள்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலும் அவர் நமக்கு வகுத்து வைத்த அந்த வழியிலே நாம் கடந்து போக லெந்து காலம் தொடங்கிவிட்டது. இன்று சாம்பல் புதன் ஆராதனைக்கெல்லாம் போய் வந்தீர்கள். நானும் ஆலயத்துக்கு சென்று வந்தேன். நாம் இந்த 40 நாள் அளவும் நம் ஆண்டவனுடைய கரம் பிடித்து இந்த மண்ணானது மண்ணுக்கு தெரியும், அதில் விழுகின்ற விதைகள் மனிதனுக்கு நன்மை தரும்படியான விதைகளை அதை முளைப்பிக்க செய்து பலனை தருகிறது. அதே போல் மரங்கள் தங்களில் உள்ள எல்லா பழையவைகளை உதித்து தள்ளிவிட்டு புதிய துளிர்களை விட்டு புதுமையானதாக புதிய விதமாக புதிய கனிகளை மக்களுக்கு கொடுத்து உதவுகிறது போல நாமும் இந்த உபவாச நாளிலே லெண்டேஸ் என்றால் வசந்த காலம், இந்த வசந்த காலங்களிலே நாம் அனைவரும் நம்முடைய குடும்பத்தாரோடு இறைவனிடம் அனுதினமும் அணுகி அவரோடு நாம் உறவாடி நாம் உலக பிரகாரமான காரியங்களிலே உலகத்துக்காக, பக்கத்து வீட்டிற்காக, முகஸ்துதிக்காக நான் சேவ் பண்ணுவதில்லை, தாடியோடு இருப்பேன், பூ வைப்பதில்லை, கவுச்சி சாப்பிட்றதில்லை, இதெல்லாம் நாம் சொல்லி நம்மளை நாமளே வருத்தி கொள்ளக்கூடாது. அப்படி நீங்கள் வருத்தி கொண்டால் உங்களுக்கு ஒரு நாளிற்கு என்ன செலவாகுமோ, இப்போ பூ வச்சா என்ன செலவாகும், கறி சாப்பிட்டா என்ன செலவாகும், முட்டை சாப்பிட்டா என்ன செலவாகும். அதே போல் அனுதினமும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு வேளை உபவாசம் இருப்பீங்களா, அதில் இன்னும் மிச்சமாகுது. இதெல்லாம் என்ன பண்ணுறோம், நம் குடும்பத்துக்காக நம் பிள்ளைங்களும் சேமித்து வச்சிடுறோம், அவ்வளோதான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் நம்ம ஆண்டவர் அப்படி சொல்லலை. அப்போ சொல்ல பேதுரு காலத்தில் எப்படி அவர் ஆண்டவரை பிரிந்த காலத்திலே ஒன்றாக கூடி சபை மக்கள் அனைவரும் தங்களுக்கு உண்ணாதவர்களை விற்று கொண்டாந்து ஆலயத்தில் வைத்தார்கள், வைத்து பகிர்ந்து சாப்பிட்டார்கள். இருப்பவன் இல்லாதவன் எவனும் கிடையாது, எல்லாருமே சமம் ஆலயத்திற்குள். அதை அனைவருமே பகிர்ந்து கொண்டார்கள். அதே போல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட இந்த வசந்த காலத்திலே உங்களுடைய சந்தோஷங்களையும் உங்கள் நிறைவுகளையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளாக சொந்தங்களிலோ பந்தங்களிலோ அக்கத்து வீடோ பக்கத்து வீடோ யாராக இருந்தாலும் என்ன துன்பங்கள் கஷ்டங்கள் சஞ்சலங்கள் அனுபவித்திருந்தாலும் அதை எல்லாம் மறந்து நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் சார்ந்து நம்மிடம் உள்ளதை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து இந்த 40 நாள் இல்லை 48 நாள் வரும். இந்த 48 நாளும் நாம் அந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை முடியும் வரைக்கும் நம்மளால் முடிந்ததை பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும். அப்படி உதவுகிற கரங்களாக நீங்கள் தங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். பெரும் பங்கு எப்படின்னா, உங்கள் சொந்த சகோதரர் சகோதரிகள், சொந்த தாய்கள் தகப்பன்கள் மாமனார் மாமியார்கள் அனைவருக்குமே இந்த 48 நாள் சந்தோஷமாக நீங்கள் ஜீவித்தாலே பெருத்த சந்தோஷம். உங்களில் மாற்றம் வந்துவிட்டது. ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார், உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். என் பிள்ளைகள் இந்த 48 நாளாவது எனக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து அன்பிலே நிலைத்திருக்கிறார்களே என்று அவர் நம்மை பார்த்து சாட்சி பகிர்வார். அவரே நமக்கு முன்னாக செல்வார். முடிந்தது என்பது கிடையாது, எதுவுமே இல்லை எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. மரம் எப்படி எல்லாம் போயிட்டு வெறுமையாக நின்று திரும்ப புதிய துளிர்கள் தோன்று
அந்த மரத்துக்கு எப்படி பொலிவு வருதோ அதே போல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுப்புகள், பொறாமைகள், சண்டைகள், கோபங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். புருஷர்களே மனைவிக்கு கீழ்ப்படியுங்கள், மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழுங்கள். முதலாளிகளே உங்கள் தொழிலாளிக்கு நீங்கள் உகந்த முதலாளியாக இருங்கள். தொழிலாளிகளே உங்கள் முதலாளிகளுக்கு உகந்த தொழிலாளியாக விளங்குங்கள். இப்படி நீங்கள் விளங்கி இந்த 40 நாள் உபவாச நாளை கடைப்பிடித்தாலே உங்கள் வாழ்வும் புது வசந்தமாக உங்களை மாற்றும். உங்கள் வாழ்வு சிறக்கும். இந்த ஆண்டு முழுவதும் உங்களையும் உங்களை சார்ந்தவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்பதற்கு சந்தேகமில்லை. கர்த்தர்தாம் இந்த ஆலோசனைகளை உங்களுக்கு திருப்தி அடைய ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்வாராக. ஆமென். நன்றி, வணக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவருக்கும் பகிருங்கள்.